Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மத்திய அரசின் உதான் திட்டத்தின் கீழ் தஞ்சை விமான நிலையத்தை தொடங்க 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பது வணிகம் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளதாக பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தஞ்சாவூரில் அவர் அளித்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். அதேமாதிரி தஞ்சாவூர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய சாதனைகளில் ஒன்றாக நேற்றைக்கு கூட பார்த்தோம் என்று சொன்னால் நீங்கள் பத்திரிகையில் பார்த்திருப்பீங்க. இன்றைக்கு தஞ்சை விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்து பயணிகள் போக்குவரத்திற்கு பயன்படுத்தக்கூடிய விமான நிலையமாக மாற்றுவதற்காக உதான் திட்டத்தின் மூலமாக 100 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்குவதற்கு மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே தஞ்சையினுடைய வளர்ச்சியில மிகப்பெரிய கவனம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். தஞ்சையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனை வளர்ச்சிகளுமே மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக எல்லா திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன. தஞ்சையை சுற்றி சென்று கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சாலைகளுமே மத்திய அரசாங்கத்தினுடைய நிதியின் மூலமாக போடப்பட்டிருக்கக்கூடிய சாலைகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. தற்பொழுது அதில் அடுத்த கட்டமாக பல்வேறு ரயில் நிலைய மேம்பாட்டிற்கு நிதியை கொடுத்திருக்கின்றோம். மருத்துவக் கல்லூரி மேம்பாட்டிற்கு நிதியை கொடுத்திருக்கின்றோம். தற்பொழுது விமான நிலையத்தை மேம்படுத்துவதற்கான நிதியை மத்திய அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிறது. அதற்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.